வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரெட்டை வச்சு செய்கிற இந்த ரெசிபி நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. பிரெட்டை வச்சு எவ்வளவோ டிஷ்ஷஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க, ஆனால் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பிரெட் பக்கோரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரெட் பக்கோரா செய்கிறதுக்கு தேவையான க்ரீன் சட்னியும் ஸ்டஃபிங்கையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். க்ரீன் சட்னி செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசிச்சுக்குவோம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்குவோம். இதில் ரெடி பண்ணி வச்ச க்ரீன் சட்னியை வச்சு ஒரு தின் லேயராக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இந்த பிரெட்டை இப்படி 2ஆக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ண ஒரு பக்கத்தில் ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ மிக்ஸை இப்படி வச்சு ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் பிரெட்டால் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். இதே மாதிரி எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்குவோம். மாவு இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாக்கவும் ரெடி பண்ணி வச்ச பிரெட்டை இப்படி மாவில் முக்கி எடுத்து கவனமாக எண்ணெயில் சேர்த்துக்குவோம். ஒரு பக்கம் வேகவும் இன்னொரு பக்கமும் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் பக்கோரா ரெடி. இதை டொமேட்டோ சாஸோட சேர்த்து சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். பார்க்க பிரெட் பஜ்ஜி மாதிரியே இருந்தாலும் க்ரீன் சட்னி பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.